You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க என் இயேசு ராஜா எனக்கு கொடுத்த அந்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அதிகமான கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனுஷன், அவர்கள் உள்ளத்தில் பல கேள்விகள். குடும்பத்தில் நடக்கும் சில விபரீதங்கள், அவமானங்கள், வாழ்வு தாழ்வு என்ற பிரச்சனை வரும்போது அநேக கேள்விகள் எழும்புகிறது. இப்படி தான் பல விஷயங்களில் உலகமே அவ்வளவுதான், கேள்வி பதில் என்கிற சூழ்நிலையில் வேதாகமத்தில் கூட பல கேள்விகள், மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகளும் உண்டு. தேவன் மனுஷனை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு. அப்போ இதன் அடிப்படையில் இன்றைக்கு சில விஷயங்களை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அது விரிவான செய்தியாக வேதாகமத்தை ஆலோசித்து ஆலயங்களில் தேவ பிள்ளைகள் அதிகமாய் பேசினது உண்டு. இது ஒரு 10 நிமிட செய்தியாக இருக்கிறதினால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அப்போது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு முன்பு நான் உங்களுக்கு கொடுத்த செய்தி ஞாபகம் இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலாய் படைக்கப்பட்டதான முதல் மனிதனாகிய ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, அதை கொஞ்சம் நாம் யோசித்தோம். அடுத்து இன்னொரு கேள்வி வருகிறது. இந்த காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி. காயின் யார்? ஆதாம், முதல் குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்த முதல் மகன். என்ன கேள்வி கேட்கிறார்? காயினை பார்த்து. கர்த்தர் காயினை நோக்கி. ஆண்டவர் பேசுகிறவர். ஆண்டவர் வார்த்தையில் கேள்வியும் இருக்கும், பதில் இருக்கும். தேவன் ஒரு மனுஷனை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்றால் அதிலே அர்த்தம் இல்லாமல் இருப்பதில்லை. இப்போ இந்த நாளில் இதை சொல்லும்போது உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். உன் சகோதரன் எங்கே? உன்னை நம்பிதானே ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறேன். உன்னை நம்பிதானே ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறேன். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமா எங்கே? அது இரத்த சம்பந்தமாக இருக்கலாம், உலக ரீதியில் இரத்த உறவு. ஆனால் கிறிஸ்தவத்தில் பார்க்கும்போது ஆவிக்குரிய உறவு. எத்தனையோ நண்பர்களையும், எத்தனையோ சகோதரர்களையும், எவ்வளோ பேரையும் உன் வசம் கொடுத்தேன். இன்று அவர்கள் உன் மேற்பார்வையில் இருக்கிறார்களா? எங்கே உன் சகோதரன்? ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், அவருடைய தாய், அவருடைய சகோதரர், மாம்ச உறவு. ஆண்டவர் இயேசுவை அவர் எப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாரே, அந்த ஊழிய பாதையில் அவர்கள் போகும்போது அவரை பார்க்கவில்லை. குடும்பத்தார் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட பேசணும் என்ற எண்ணத்தில் வந்தாங்க. நிறைய கூட்டம், அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போ மற்றவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய தாய், உன் சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு. அந்த நேரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கா? என் தாய் யார்? என் சகோதரர் யார் அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டால் சகோதரர்கள் கோவப்பட்டுக்குவாங்க, இரத்த சம்பந்தமானவங்க கோவப்பட்டுக்குவாங்க. எல்லாருக்கும் முன்னே என்ன கேள்வி கேட்டான் பார், அந்த உறவே வேணாம் எங்களுக்கு.
இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்து, இவ்வளவு அன்பு செலுத்தி, இவ்வளவு ஒரு தாய் வயிற்றில் பிறந்து பெற்றெடுத்து, இவ்வளவு அன்பாக குடும்பமாக இருக்கிற சூழ்நிலையில் என்ன கேள்வி எல்லாருக்கும் முன்னாடி என்ன கேட்டான்? அது மனுஷிகமான கேள்விகள். மனுஷிகத்தில் உள்ளவங்க அப்படி கேட்பாங்க. ஆனால் தெய்வீகத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவர்கள், ஏன்னா 12 வயசுலேயே அவருடைய தாய் தகப்பன் அவரை கேள்வி கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்கணுமே, ஏன் என்னை நீங்கள் தேடினீங்க? நாங்கள் விசாரத்தோடு தேடினோமே இயேசு, உன்னை நானும் உன் தகப்பன் யோசேப்பும் விசாரத்தோடு ரொம்ப கவலைப்பட்டு தேடினோம், ஏன் இப்படி பண்ணிட்ட? அப்புறம் யோசேப்பையும் மரியாளையும் பார்த்து கேட்குற கேள்வி இருக்குது. ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? இங்கேருந்து இவ்வளவு தூரம் நீங்கள் போயிட்டீங்களே, நான் ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன், என்னை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆண்டவர்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டார்கள். தெய்வத்தோடு இருக்கிறவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குழப்பம் உண்டாகிற அளவுக்கு உள்ள கிளறி வருத்தம் உண்டாக்கி சமாதான குறைவை உண்டு பண்ண அளவுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவோடு சம்பந்தமானவர்கள் எப்போவுமே நஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம், அதை ஒரு குழப்பம் உண்டு பண்ணுற அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார். அப்போ உடனே அவங்க அமைதியாயிட்டாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, அதை போல தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். தேவன் அவர் தேவனோடு தொடர்புள்ளவன் தான். ஆனால் இந்த காயினுக்கு அடுத்து ஒரு அன்பான தம்பி ஆண்டவர் கொடுத்தார். அவன் ஆபேல். அவன் ஒரு தப்பும் செய்யலை. காயினும் தப்பு பண்ணலை, ஆபேலும் தப்பு பண்ணலை. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சோதனை ஏற்படுது. அந்த சோதனையிலே ஆபேல் கொஞ்சம் வின் பண்ணிட்டார்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஓட்டத்தில் ஆபேல் கொஞ்சம் வெற்றி பெற்றார். இது தெய்வத்தால் உண்டான தீர்ப்பை தவிர அண்ணனா தம்பியா என்கிற தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த தீர்ப்பு வழங்கியவர் தேவன். இந்த தீர்ப்பை காயினால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆபேல் யார்? ஒரு ஆவிக்குரியவன் சொல்லலாம். காயின் யார்? ஒரு மாம்சமானவன் சொல்லலாம். அப்போ தேவன் கொடுத்த தீர்ப்பை மாம்சத்துக்குட்பட்டதான காயின் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால தான் அவன் ஒரு காரியத்தை சொல்கிறேன், பகை அவனுக்குள்ளே வந்தது. பகையை வளர்த்து கொண்டான். தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டான். தன் தம்பியே கொண்டுட்டான். இதெல்லாம் ஒரு துணிகரமான செயல். தெய்வத்தை விட்டு பிரிச்சுட்டான். அவனும் பிரிஞ்சு போயிட்டான். அப்போ இந்த நேரில் தான் ஆண்டவர் கேள்வி கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன் உண்மையை ஒத்துக்கலை, பொய் சொன்னான். நான் காவலாளியோ. பகையின் உணர்வு என்னென்ன செய்ய வைக்கிது பாருங்கள். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28:13 படித்து பாருங்கள். பாவத்தை யாரும் மறைக்க முடியாதுங்க. பாவம் செய்கிறவங்க பாவத்தை மறைக்க முடியாது. யோவான் 8:44 படித்து பாருங்கள். பொய் சொல்ல வைக்கிறது சாத்தான். நான் என்ன காவலாளியோ? எனக்கு என்ன தெரியும்? பொய் சொல்ல வைக்கிறது பிசாசு. சங்கீதம் 9:12 படித்து பாருங்கள். இரத்தப்பழி, அதை ஆண்டவர் நினைக்கிறார். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். பைபிள் இருக்கிறவங்க இந்த வசனங்களை படித்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 10:13-14 ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து கவனித்து பதிலளிப்பவர். எனவே நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? உன்னை நம்பி ஒரு சகோதரனை கொடுத்தேனே, அவனுக்கு முன்பாக நீ பகையை வளர்த்து கொண்டு இருக்கிறாயா? அன்பை பொழிகிறாயா? உனக்கு இளையவனாச்ச, நீ முன்ன என்னை அறிந்து கொண்டாய். உனக்கு நான் முன்னாடி இந்த வழியெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். உனக்கு பின்னால் வந்த ஒருவனை நீ எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய ஞானம் எப்படி இருக்கிறது? நீ எங்கே இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறாய்? உன் சூழ்நிலை என்ன? உனக்கு நல்லா தெரியும். உன் மனசாட்சி தெரியும். உன் பேர் காயின் அல்ல, இந்த பைபிளில் காயின். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறாரு,
என் மகனே, நீ எங்கே உட்கார்ந்துருக்கிற? நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? என் சமூகத்தில் உண்மையை சொல்லுவாயா என்பது தான் ஆண்டவரின் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்களா? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு காயினின் பதில் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஒரு நிமிஷம். எங்கள் அருமை தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பகை உணர்வு எங்ககிட்ட இருக்குது, அதை மாற்றி போடும். நீங்கள் எல்லாரையும் அவ்வப்போது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கேள்விக்கு நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளபடி உங்ககிட்ட சொல்லியாச்சுன்னா எங்கள் பாவங்களை மன்னிக்க, எங்கள் பகையை மன்னிக்க, எங்களை ஆயத்தப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஏன்னா எங்கள் பகையை போக்கதானே பகையாய் நின்ற நடுசுவரை தகர்த்தீர் சிலுவையில். இந்த தெளிவை எங்களுக்கு தாரும், கேட்டவர்களுக்கு தாரும். சத்தியம் விடுதலை கொடுக்கும், ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.